பேய் இருக்கிறதா? மிகப்பெரிய கொஸ்டின். கோழி வந்ததால் முட்டை வந்ததா? முட்டை வந்ததால் கோழி வந்ததா? இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியாதோ அந்த மாதிரி தான். என்ன, திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி மிருகமாகி இப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பேயாகின்னு எழுதுவார். மாணிக்க வாசகரே சொல்லியிருக்கிறார் என்றால் பேய் என்ற ஒன்று இருந்திருக்கிறது என்பதற்கு சான்றவர். சரி, எப்படி இந்த பேய்? சைவ சித்தாந்தத்திலே என்ன கூறுகிறார்கள் என்றால், கர்ம வினையை அனுபவிக்க வேண்டிய ஆத்மாக்கள். இப்போ நான் பிறந்திருக்கேன், எனக்கு 90 வயசு வரைக்கும் ஆயுள். அது வரைக்கும் நான் செஞ்ச பாவ புண்ணியத்தை அனுபவிச்சாகணும். இந்த துன்பம் தாங்க முடியாமல் என்ன பண்ண, நான் தூக்க மாட்டி செத்துறேன், அல்லது வேறு எந்த வகையில் ஆக்சிடென்ட் ஆகி செத்துறேன். இந்த அனுபவிக்க வேண்டிய ஆத்மா தன்மை குறைந்த மற்ற ஆத்மாக்களுடன்